டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் இன்ஜினியர் ஜோசப் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பிபிஆர் பைப் பற்றி பார்ப்போம். இதை தொடர்ந்து வாட்டர் சப்ளையில் டூ அண்ட் டோன்ட், அதாவது செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது பற்றி பார்க்க போகிறோம். அதனால் கடைசி வரை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பிபிஆர் பைப்புகள் பாலிப்ரொப்பலின்கிற ஒரு விதமான பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்டது. இது தட்பவெப்பத்தை தாங்கக்கூடியது, நீண்ட உழைப்பு, அரிப்பிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கறதுனால அதிகமாக உபயோகப்படுத்தப்படுது. சாதாரணமான கட்டிங் டூல் வச்சு இந்த பைப்பை தேவையான அளவுக்கு கட் பண்ணலாம். ஃபிக்ஸிங் பண்ணுறதுக்காக பைப் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம். சிறிய அளவில் ரெண்டு பக்கமும், அதாவது ஃபிட்டிங்கையும் பைப்பையும் ஒரே நேரத்தில் சூடாக்கி ஜாயின் பண்ணுறோம். ஒன்றோட ஒன்று நல்லா ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆகிக்குது. ஓகே, அடுத்து முக்கியமான டாபிக், வாட்டர் சப்ளையில் செய்யக்கூடியது என்ன, செய்யக்கூடாதது என்ன அப்படின்றத பார்ப்போம். நாம் பெரும்பாலும் ரூஃப், டாய்லெட், கிச்சனில் லீக்கேஜ் காரணமாக அதிக டேமேஜஸை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. இந்த மாதிரியான பாதிப்புகளை தவிர்க்கணும்னா என்ன செய்கிறதுன்னு பார்ப்போமா? வாட்டர் சப்ளை பைப்லைன் ஒர்க் முடிஞ்ச பிறகு எண்டு பாயிண்ட் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரே சர்க்கியூட்டாக லிங்க் பண்ணணும். ஒரு எண்டை ப்ளக் பண்ணிவிட்டு ஒரு எண்டை மேனுவல் பம்பை ஃபிக்ஸ் பண்ணணும். வாட்டர் ப்ரெஷரை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்தி 9 பார்லேருந்து 10 பார் அளவுக்கு ப்ரெஷரை அதிகப்படுத்தி லாக் பண்ணணும். இந்த செட்டப்பை 24 மணி நேரம் அப்படியே இருக்கணும். 24 மணி நேரம் கழித்து அந்த ப்ரெஷர் 9 பாருக்கு குறையாமல் இருந்தால் நம்ம பைப் சர்க்கியூட் பர்ஃபெக்ட். அப்புறம் என்ன, பிளாஸ்டர் பண்ணி டைல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான ஃபிட்டிங்ஸை பொறுத்துனா லைஃப் லாங் எந்த லீக்கேஜும் வராது. நெக்ஸ்ட் என்ன செய்யக்கூடாதுன்னு பார்ப்போமா? பிளாஸ்டர் பண்ண செவுத்தை உடைக்காதீங்க. முடிஞ்சவரை செவுத்துக்குள்ளேயே பைப்பை போட பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.